வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம RRB அண்ட் SSCக்கான மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ரேஷியோவில் நம்ம ரேஷியோ அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் சரியா. ஸோ ரேஷியோவில் ஒரு முக்கியமான டைப்பாக இருக்கிற அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம லெவல் வைஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ போன கிளாஸில் நம்ம லெவல் 3 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த லெவல் 3 கொஷினில் நம்ம இப்போ பார்க்க போகிறது SSC CGL 2021 CGLோட ப்ரிலிம்ஸில் சரியா. ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின். த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 2:3. ஓகே, ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ 2:3. ஓகே, இஃப் 5 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஃபஸ்ட் நம்பர் சரியா. ஸோ இதே மாடல் எக்ஸாக்டாக சேம் இந்த மாடல் நம்ம RRB கொஷின்ஸில் பார்த்தோம் சரியா. ஸோ RRBயில் ரீசெண்டாக கேட்ட 2024-2025 ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு மாடல் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, இஃப் 5 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் 6 இஸ் ஆடட் டு த செகண்ட் நம்பர் சரியா. RRBயில் எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஆவரேஜாக ஒரு கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது சரி. ஆல்மோஸ்ட் எல்லா ஷிஃப்ட்லேயுமே இப்படி ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக குரூப் டியில் சரி, குரூப் டியில் இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக இருந்தது சரியா. ஸோ இந்த கேள்வி அதாவது 2024-25 RRBயில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த கேள்வியை SSC 2021 அதிகமாக கேட்டிருக்காங்க சரி. அதுவும் CGLல சரியா. எகைன் SSC CGLங்கிறது SSCயோட கிராஜுவேட் லெவல் சரியா. ஆனால் SSC கிராஜுவேட் லெவலில் கேட்ட இந்த மாடலை RRB குரூப் டியில் அதிகமாக கேட்டிருந்தாங்க சரியா. அப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினை இந்த கொஸ்டின் ஒன்லி ஃபார் கிராஜுவேட் லெவல் தான், இல்லை இந்த கொஸ்டின் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் தான், இந்த கொஸ்டினை வந்து குரூப் டி லெவலில் தான் கேட்பாங்க அப்படின்னு எந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஒரு பவுண்டரி போடவே முடியாது சரி. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது சரி. SSC கிராஜுவேட் லெவலில் அவங்களோட கஷ்டமான எக்ஸாமாக இருக்கிற கிராஜுவேட் லெவலில் கேட்ட ஒரு கொஸ்டினை RRB வந்து 10th லெவலில் இருக்க குரூப் டியில் கேட்டிருக்காங்க சரி. அப்போ எந்த கேள்விக்குமே வந்து நம்மளால் ஒரு பவுண்டரி போட முடியாது. ஓகே, தென் த ரேஷியோ பிகம்ஸ் 5:12 சரியா. ஸோ இது ரேஷியோ 1, அதை மாடிஃபை பண்ணி நமக்கு ரேஷியோ 2 சரியா. ரேஷியோ 1 அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, நமக்கு ரேஷியோ 2 சரியா. இந்த மாடிஃபிகேஷன் சேமாக இருந்தால் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட், இந்த மாடிஃபிகேஷன் வித்தியாசமாக இருந்தால் நமக்கு ரேஷியோவோட மாடிஃபிகேஷன் மெத்தட் சரி. அப்போ நமக்கு இந்த மாடிஃபிகேஷன் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஒரு சைடு நமக்கு 5 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு நமக்கு 6 ஆட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சரி. ஸோ மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நமக்கு ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட். ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட் என்னது? ஃபஸ்ட் ரேஷியோ நமக்கு 2:3, அடுத்த ரேஷியோ நமக்கு 5:12 சரியா. ஓகே, ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரில் சரியா, ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்பரில் இருக்கிறது, இந்த இடத்துல நமக்கு 5 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், -5. செகண்ட் நம்பர் கூட 6 ஆட் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு +6 சரியா. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பண்ண போகிறது செகண்ட் லேயர், அதாவது இது ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்த 5ஐயும் 12 எடுத்துக்க போகிறோம் சரியா. இதை வச்சு மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 5 3 15, அதே இந்த 5 வச்சு கீழே மல்டிப்ளை பண்ணால் 5 6 30 + 30 சரியா. இந்த 12 வச்சு இங்கே பண்ணோம்னா நமக்கு 24. எகைன் இந்த 12 வச்சு இங்கே பண்ணோம்னா 5 12 நமக்கு -60 சரியா. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 90 சரி. எகைன் டிஃப்ரென்ஸில் ப்ளஸ் மைனஸை ஃபோக்கஸ் பண்ண வேணாம், ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை பாருங்கள் சரியா. டிஃபரன்ஸ்னு நான் சொல்கிறது இந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்குன்னா இந்த இடத்துல 0 சரியா. இந்த +30 இங்கே இருக்குமா, இந்த இடத்துல நமக்கு +30 இருக்கும் சரியா. -60 இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல -60 இருக்கும் சரியா. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இந்த -60லேருந்து ஆரம்பிச்சு சரியா, -60லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் சரியா, 90. இதை தான் நம்ம இந்த இடத்துல போடுறோம் கிளியரா. ஸோ சில பேருக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் எடுக்க சொன்னோன்னா ப்ளஸ் வருது மைனஸ் வருது, ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்ற குழப்பம் வரும். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸை ஃபோக்கஸ் பண்ண வேணாம், எவ்வளவு டிஸ்டன்ஸுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா. -60லேருந்து +30 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 90 யூனிட் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 90, இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ 24னா 15 5 9 சரியா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், 9 தான் நமக்கு 90 கரெக்டாக. இந்த 9 தான் கீழே உள்ள இந்த 90. எகைன் இந்த 9ங்கிறது நமக்கு ரேஷியோ, இந்த 90ங்கிறது நமக்கு வேல்யூன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த 9 தான் 90னா இந்த 9 என்ன பண்ணால் நமக்கு 90 வரப்போகுது ×10 சரியா. அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல 10 மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்னவா மாறிடும்? 20 மாறிடும். இந்த நம்பர் எனக்கு என்னவா மாறிடும்? 30 மாறிடும் சரியா. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வாட் வுட் பி த ரேஷியோ பிகம் வென் 8 இஸ் ஆடட் டு ஈச் நம்பர் சரியா. அந்த நம்பர் என்னன்றதை கேட்கல, அந்த நம்பர்ஸ் கூட நான் 8 ஆட் பண்ணால் எனக்கு என்ன ரேஷியோ வரும்ன்ற கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் என்னது? 20 30. அது கூட நான் 8 ஆட் பண்ணுறேன், +8 +8 வேல்யூ நமக்கு என்ன வரும்? 28 38. இதுலேருந்து நான் ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு 14:19
ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2021 கேட்ட அதே மாடல் தான் இந்த வருஷம் 2024லையும் 25லையும் 26லையும் நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரியா? ரீசெண்ட் ஆர்ஆர்பியில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கிளியரா? ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் 2021ல் எஸ்எஸ்சியோட கொஷின் எடுத்தது யார்? டிசிஎஸ். சரியா? இப்போ ரயில்வேயோட கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? சேம் அதே டிசிஎஸ். ஸோ அதனால தான் 2021 கொஷினும் இப்போ கேட்குற கொஷின்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. சரியா? இங்கே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்றது நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் கொஷின் எடுக்கிற ஆர்கனைசேஷன் தான் நமக்கு முக்கியம். ரெண்டு பேருக்குமே டிசிஎஸ் தான் கொஷின் எடுக்கிறாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் லெவல் 3ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் ஒரே மாடல் தான். சரியா? ஒரே மாடலில் நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி வரும். சரியா? நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இது. சரியா? ஒரு யூனிக்கான ஒரு மாடல். எகைன் இந்த எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள், எஸ்எஸ்சி எம்டிஎஸ். சரியா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது எஸ்எஸ்சியோட 10th லெவல். சரியா? எஸ்எஸ்சியோட 10th லெவல். எகைன் இந்த கொஷின் 10th லெவலில் கேட்கக்கூடிய கொஷினே கிடையாது, எஸ்எஸ்சியோட மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஷின். சரியா? எஸ்எஸ்சியோட மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை 10th லெவலில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்றதை ஒவ்வொரு வரியாக வாசித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஆன் அ ட்ரீ there are some parrots and some pigeons in the ratio of 7:9. சரியா? ஒரு மரத்தில் parrots and pigeon, சரியா, கிளிகளும் புறாக்களும் இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 7:9. ஓகே, ஸோ parrot is to pigeons. சரியா? 7:9. ஓகே, ஆஃப்டர் an hour 8 parrots fly away. சரியா? கொஞ்சம் நேரம் கழிச்சு 8 கிளி வந்து பறந்து போயிடுது. சரியா? 8 parrots fly awayன்னு அர்த்தம், -8ன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரியா? ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் 8 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, 6 சப்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த சப்ட்ராக்ஷனை தான் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி 8 parrots fly awayன்னு கொடுத்துருக்காங்க. சரி, 8 கிளிகள் பறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம், -8ன்னு அர்த்தம். அடுத்து 6 pigeons and 10 sparrows come and sit. சரியா? 6 pigeons and 10 sparrows come and sit. அப்போ என்ன அர்த்தம்? 6 pigeons வருது, எகைன் 10 sparrows வருதுன்னா இது +6ன்னு எடுத்துக்கணும், இது +10ன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். கிளியரா? ஓகே, இப்போ இந்த மாதிரி அதாவது 8 parrot பறந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் 6 parrots and 6 sparrows வந்து உட்கார்றதுக்கப்புறம் ரேஷியோ என்னவா மாறுது? The ratio of the parrot and the pigeons on the tree now is 1:4. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ இருக்குது, இது ரேஷியோ 1. இப்போ ஒரு ரேஷியோ இருக்குது, இது ரேஷியோ 2. இந்த ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு? மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. இதுதான் பேஸ் கான்செப்ட். இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் கொஸ்டின்ஸோட லாங்குவேஜ் எப்படி வேணால் மாறிட்டே போகலாம். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ஆனால் லாங்குவேஜில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? சிம்பிளாக ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது வார்த்தையை கொடுக்காம ஒரு கிளி வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னா டிக்ரீஸ்ன்றது நமக்கு தெரியணும். இன்னொரு இடத்துல வந்து ஒரு 6 புறா வருது அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரியணும், +6ன்றது தெரியணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். சரியா? ஓகே, அப்போ ஒரு ரேஷியோ இருக்குது, அடுத்த ரேஷியோ 2, ரெண்டு ரேஷியோவும் மாடிஃபிகேஷன் ஆகுது. அந்த மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அந்த மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட் வந்து பழைய ரேஷியோ, புது ரேஷியோ என்னது? 1:4. சரியா? இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, பேரட்டில் 8 கிளிகள் பறந்துருக்கு, அப்போ -8. புதுசாக 6 pigeons வந்திருக்கு, அப்போ +6. இது கூட சேர்த்து ஸ்பேரோஸில் வந்து ஒரு 10 வந்திருக்கு. சரி, இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். சரி, இதையும் குழப்பிக்க வேணாம். 8 கிளிகள் பறந்து போயிடுச்சு, 8 பேரட் பறந்து போயிடுச்சு, 6 pigeons வந்திருக்கு, இது கூட சேர்த்து ஸ்பேரோஸ் ஒரு 10 வந்திருக்கு. சரி, அப்போ +10. இதை தனியாக வச்சுக்கலாம், இதை நம்ம குழப்பிக்கவே வேணாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது எப்போதும் போல் 1 வச்சு 9 மல்டிப்ளை பண்ணால் 9, சேம் 1 வச்சு இந்த 6 மல்டிப்ளை பண்ணால் +6. சரி, 4 7 28. எகைன் இந்த 4 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் -32. சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 38. சரி, ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 38. எகைன் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? நமக்கு 19. சரியா? ஓகே, இப்போ எப்போதும் போல் 19 38. சரியா? ஸோ 19 தான் நமக்கு 38னா. சரியா? 19 தான் 38ன்னு அர்த்தம், ×2. அப்போ ரேஷியோவில் நம்ம ஒரு இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ எல்லா இடத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி சரியா ஓல்டு ரேஷியோவில் நமக்கு இந்த இடத்துல 14 பேரட் இருந்திருக்கும். ஸோ இந்த 9ஓட வேல்யூ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18ன்னு மாறிடும். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறேன். பேரட்ஸ், pigeons. சரியா? பேரட்ஸ், pigeons.
சரியா? ஃபஸ்ட்டு எத்தனை பேரட்ஸ் இருந்திருக்கு? 14 பேரட்ஸ் இருந்திருக்கு. எத்தனை பிஜிஎன்ஸ் இருந்திருக்கு? 18 இருந்திருக்கு. இதில் 8 பேரட்ஸ் பறந்துருச்சு. இன்னொரு புதுசாக ஒரு 6 பிஜிஎன்ஸ் வந்திருக்கு. இது கூட சேர்த்து ஒரு ப்ளஸ் 10 ஸ்பேராக வந்திருக்கு. கிளியரா? ஸோ மேலே உள்ளது நமக்கு ஓல்டு, கீழே உள்ளது நியூ, அவ்வளோதான். சரியா? இப்போ இப்போ என்ன நடந்திருக்கு? ஸோ 14 8 போச்சுன்னா 6, 18 6 போச்சுன்னா 18 6 நமக்கு 24. சரியா? ஸ்பேரோஸில் நமக்கு 10. ஸ்பேரோஸில் நமக்கு 10. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி பேரட்ஸ் அண்ட் த ஸ்பேரோஸ்? சரியா? ஸோ பேரட்டுக்கும் ஸ்பேரோக்கும் உள்ள ரேஷியோன்றதை கேட்குறாங்க. பேரட் 6, ஸ்பேரோ 10. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னது? 3:5. ஆப்ஷன் சி. சரியா? ஸோ ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே மாடலில் தான் வரும், நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி வரும். சரியா? இதில் எந்த இடம் நமக்கு குழப்பம்னா, தனியாக கொடுத்துருக்க இந்த ஸ்பேரோ. சரியா? இது மட்டும் தான் நமக்கு குழப்பம். இதை நீங்கள் தனியாகவே வச்சுருங்க. கடைசியாக கொஸ்டினை கண்டுபிடிச்சி சேர்க்கும் போது ஃபைனலாக நமக்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா? எகைன் இது எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்டிருக்காங்க. இது எம்டிஎஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியே கிடையாது, பியூர்லி மெயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ எகைன் நமக்கு லெவல் 3 மந்த்லி சேலரிஸ் ஆஃப் அனில் அண்ட் குமுத் ஆர் இந்த ரேஷியோ 19:17. சரியா? ஸோ ஒவ்வொரு லெவல் 3லே பாருங்களேன், ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் ஜஸ்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு இருந்துச்சு. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் ஸ்பேரோ, பிஜிஎன்ஸ், பேரட்னு வச்சுருந்துச்சு. இப்போ மந்த்லி சேலரியை வச்சிருக்கு. சரியா? இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே மாறலாம், ஆனால் உள்ளே இருக்கிற கான்செப்ட் மாறாது. சரியா? எகைன் Anil and Kumud are in the ratio 19:17. If Anil and Kumud get salary hike of 2000 and 1000 respectively, then the ratio of their salaries becomes 8:7. Again அதே மாதிரி இது ரேஷியோ 1. சரியா? இது ரேஷியோ 1, இது ரேஷியோ 2. சரியா? இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இந்த சேலரி ஹைக் இருக்குது பார்த்தீங்களா? சரியா? இந்த சேலரி ஹைக்கு தான் மாடிஃபிகேஷன். அந்த மாடிஃபிகேஷன் ஒருத்தருக்கு 2000, இன்னொருத்தருக்கு 1000ன்னு டிஃப்ரெண்ட் ஆகுது. சரி, அப்போ ரேஷியோ 1, ரேஷியோ 2 மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட் இவ்வளோ தான். சரியா? ஸோ இது வந்து சேலரியை பேஸ் பண்ணி வருதா, இல்லை இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வருதா, அதெல்லாம் எந்த லாங்குவேஜில் வருதுன்றது நமக்கு முக்கியமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களோட சேலரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அனில் அண்ட் குமுத். சரியா? ஓல்டு சேலரி. சரியா? ஓல்டு சேலரி என்னது நமக்கு 19:17. 19:17. நியூ சேலரி. சரி, நியூ சேலரி நமக்கு 8:7. சரியா? 8:7. ஸோ இப்படி சேலரி மாறுறதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அனில் அண்ட் குமுத் கெட் சேலரி ஹைக் ஆஃப் rupees 2000 and 1000 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அனிலுக்கு ப்ளஸ் 2000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹைக்கு, இவருக்கு ப்ளஸ் 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இதுதான் மாடிஃபிகேஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எழுதினாலே பாதி கேள்வி முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 8 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 8000. சேம் 8 வச்சு இந்த இடத்த மல்டிப்ளை பண்ணோன்னா 8 56 6, மீது 5, ஒரு 8 13, 136. ஏகன் அடுத்து 7. ஸோ 7 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 7 14, அப்போ 14000. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது 963க்கு 3, மீதி 6, 1 7 13, 133. சரி, ஓகே. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் என்னது 3. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் நமக்கு 6000. சரி, அப்போ என்ன அர்த்தம்? இந்த 3 தான் நமக்கு 6000 அர்த்தம். சரி, அப்போ இன்ட்டு 2000. ரேஷியோவில் ஒரு இடத்துல 2000 தான், எல்லா இடத்துலையும் 2000. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 2000 பண்ணால் எனக்கு 38,000. சரியா? ஸோ இந்த இடத்துல நான் 2000 பண்ணால் எனக்கு 34,000. சரியா? இதுதான் ஓல்டு சேலரி. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ப்ரெசன்ட் சேலரி? சரியா? ப்ரெசன்ட் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெசன்ட் சேலரிங்கிறது ஓல்டு சேலரி. சரியா? இந்த ஓல்டு சேலரி கூட எவ்வளோ ஹைக் ஆகுது? 2000 ஹைக் ஆகுது. அப்போ 38 + 2 40,000. சரியா? ஓகே. இது யாருக்கு? அனில்ன்ற பர்சனுக்கு. சரியா? குமுதுன்ற பர்சனுக்கு ஓல்டு சேலரி எவ்வளவு? 34,000. அதுலேருந்து ஒரு 1000 ரூபா ஹைக் ஆகுது. அப்போ நமக்கு 35,000. சரியா? கொஸ்டின் இப்போ யாருக்கு கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் குமுத்? சரியா? குமுதுக்கு எவ்வளோ ப்ரெசன்ட் சேலரின்னு கேட்குறாங்க. 35,000. ஆப்ஷன் டி. சரியா? நான் முன்னாடியே போன கிளாஸே சொல்லியிருப்பேன், இந்த கடைசி லைன் நமக்கு பிரச்சனையே இல்லை, கடைசி லைன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த கான்செப்ட் நமக்கு மாறாது. இந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கடைசி லைன் எப்படி கேட்டாலும் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். எகைன் இந்த மாதிரி கொஸ்டினுமே வந்து ஒரே மாடலில் இருக்கும், நம்பர்ஸை மட்டும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ இது நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2018 கேட்ட கொஸ்டின். ஒரே மாடலில் நம்பரை மட்டும் மாறி மாறி வரும். ஓகேவா? த ரேஷியோ இந்த நம்பர் ஆஃப்
students in 3 classes is 3:4:5. ஸோ இது நமக்கு லெவல் 3 கிடையாது, இது ஸ்பெஷல். சரியா? ரேஷியோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் கான்செப்ட்லேயே டைப்புக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கொஷின்ஸ் தான் வந்து இந்த மாடல். ஓகே, த ரேஷியோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 classes இஸ் 3:4:5. ஓகே, ஸோ 3 கிளாஸ் இருக்குது, அது உள்ள ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ என்னதுன்னா 3:4:5. ஓகே, இஃப் 20 students are increased in every class, இந்த வார்த்தை முக்கியம். இஃப் 20 students are increased in every class, மொத்தம் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க? 20 பேர். எத்தனை கிளாஸில்? எல்லா கிளாஸ்லையுமே. அப்போ எல்லா கிளாஸ்லையுமே ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? 3 கிளாஸ் ரூம்லையுமே ஈக்குவலாக 20 பேர் 20 பேர் 20 பேரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தென் த ரேஷியோ பிகம்ஸ் 4:5:6. எகைன் இது ரேஷியோ 1, இது ரேஷியோ 2, அந்த ரேஷியோவுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது. லாஜிக் புரிஞ்சா? ரேஷியோ 1, ரேஷியோ 2, அந்த ரேஷியோவுக்கு ஒரு மாடிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடத்துல 2 ரேஷியோ இருந்தது, இப்போ நமக்கு 3 ரேஷியோ இருக்குது. சரியா? ஸோ 3 வேல்யூவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? அது எப்படின்றத பார்க்கலாம். சரியா? இது ஓல்டு. சரியா? நியூ என்னது நமக்கு? ஸோ நியூ நமக்கு 4:5:6. ஓகே, 4:5:6. சரியா? எகைன் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் செக் பண்ண போகிறோம். 3லேருந்து 4 +1, 4லேருந்து 5 +1, 5லேருந்து 6 எகைன் +1. எகைன் இன்க்ரீஸ் ஆன நம்பர் 20 எல்லாருக்கும் காமன், இன்க்ரீஸ் ஆகிற ரேஷியோவும் எல்லாருக்கும் காமன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1 தான் நமக்கு 20ன்னு அர்த்தம். சிம்பிள், இவ்வளோ தான். லாஜிக் புரிஞ்சா? இன்க்ரீஸ் எல்லா கிளாஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிற, சரி, எல்லா கிளாஸ்லையுமே 3 கிளாஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ 20 காமனாக இருக்குது. சரி, இந்த 20ங்கிறது வேல்யூ. அதே மாதிரி ரேஷியோலையும் எல்லாருக்கும் +1 +1 +1ங்கிற ரேஷியோ காமனாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ காமனாக இன்க்ரீஸ் ஆகிற 1ன்ற ரேஷியோ தான் காமனாக இன்க்ரீஸ் ஆகிற 20ங்கிற வேல்யூ. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1 தான் 20னா, சரியா, இந்த 1 தான் 20னா, இந்த 1 தான் 20னா, இந்த 3 எவ்வளவு? 60. இந்த 1 தான் 20னா, 4 எவ்வளவு? 80. எகைன் இந்த 1 தான் 20னா, 5 எவ்வளவு? 100. சரி, இதுதான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸ். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வாஸ் த ஒரிஜினல் நம்பர்? சரியா, வாட் வாஸ் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தீஸ் கிளாஸஸ் டேக்கன் டுகெதர்? சரியா, 3 கிளாஸில் இருக்கிற மொத்த பேர் எத்தனை கேட்குறாங்க? 100, 180 + 60 240. அவ்வளோதான். சரியா, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டினா 1 தான் 20னா, சரியா, 1 தான் 20னா 5 + 4 9, 9 3 12, 12 எவ்வளோ? சரியா, இன்ட்டு 20 போட்டால் நமக்கு 240. சரியா, இப்படியும் கிடைக்கும், ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரி, ஆப்ஷன் பி. கிளியரா? நெக்ஸ்ட் சேம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் இந்த இடத்துல பாருங்கள். எ மதர் கிவ்ஸ் பாக்கெட் மணி டு ஹர் 3 children ABC இன் த ரேஷியோ 3:4:5. சரியா? ஓகே, இந்த இடத்துல ரேஷியோ 1. அடுத்து தென் த ஃபாதர் கிவ்ஸ் 40 rupees டு ஈச் சைல்டு. சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில், சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் கிளாஸ் ரூம் 3 கிளாஸ் ரூம் கொடுத்துருந்தாங்க. 3 கிளாஸ் ரூம் கொடுத்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 20 பேர் அதிகமாகறாங்க. சரியா, அதே லாஜிக்கை, அதே கான்செப்டை, நம்பர் லாங்குவேஜை மட்டும் மாற்றி, சரியா, ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இப்போ 40 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, 40 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அஸ் த ரிசல்ட் த பாக்கெட் மணி ஆஃப் ஏபிசி நவ் ஹேஸ் 5:6:7. ஓகே, ஃபஸ்ட்டு ஓல்டு ரேஷியோ நமக்கு என்னது? 3:4:5. நியூ ரேஷியோ என்னது? நமக்கு 5:6:7. சரியா, இது ரேஷியோ 1, இது ரேஷியோ 2. சரியா, இந்த ரேஷியோ 1லேருந்து ரேஷியோ 2 வர்றதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன். அந்த மாடிஃபிகேஷன் எது? அதுதான் இன்க்ரீஸ் ஆகிற இந்த 40 ரூபா. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இந்த இடத்துல நமக்கு 2. எகைன் 4லேருந்து 6 2, 5லேருந்து 7 2. சரியா, அப்போ ரேஷியோவில் 2 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ரேஷியோவில் நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூவில் இங்கே 40 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த 2 தான் நமக்கு 40. சரியா, இந்த 2 தான் நமக்கு 40. எகைன் இந்த 2 தான் நமக்கு 40. எகைன் 2 தான் 40னா, சரியா, 2 தான் 40னா 1 எவ்வளவு? 20. சரியா, 2 தான் 40னா 1 எவ்வளவு? 20. 1 தான் 20னா இந்த 3 எவ்வளவு? 60. சரியா, 1 தான் 20னா இந்த 4 எவ்வளவு? 80. எகைன் 1 தான் 20னா இந்த 5 எவ்வளவு? 100. சிம்பிள். சரியா, அடுத்து ஹவு மச் டஸ் சி கெட் ஃப்ரம் ஹர் மதர்? சி ஃப்ரம் மதர்கிட்டருந்து சி எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 5ஓட வேல்யூ என்னது? 100. ஆப்ஷன் பி. சரியா, எதில் கேட்டிருக்காங்க? யூபிஎஸ்சி CISF 2022. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் எஸ்எஸ்சி MTS. சரியா, எஸ்எஸ்சி MTS 2018 கேட்ட அதே கொஸ்டினை, அதே கான்செப்டை
லாங்குவேஜை மட்டும் மாற்றி லாங்குவேஜையும் நம்பரை மட்டும் மாற்றி நமக்கு யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. சரியா, யூபிஎஸ்சி சிஏஎஸ்எஃப் 2021 கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல்ஸ். சரியா, எகைன் இந்த மாதிரி மாடல்லாம் ரயில்வேல மெயின்ஸ் லெவலில் கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுவுமே வந்து யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ 2021 கேட்ட கொஷின். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து ரயில்வே பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பிகாஸ் இது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைக் யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி மாடல் நமக்கு இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சிக்கு மெயின்ஸ் லெவலில் இந்த மாதிரி மாடல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் reduced by 2 and y is increased by 2, the ratio becomes 2/2:1. அதாவது x y. சரியா, ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த எக்ஸில் இருந்து 2 மைனஸ் பண்ணா, சரியா, எக்ஸில் இருந்து 2 மைனஸ் பண்ணா, அதே மாதிரி ஒய்யிலேருந்து ஒய் கூட 2 இன்க்ரீஸ் பண்ணால் இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா அது என்னவா இருக்கும்னா 2:1 இருக்குமா. இதுதான் கான்செப்ட். சரி, இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து when x is increased by 2, சேம் இதே வேல்யூலேருந்து, சரியா, இதே இடத்துலேருந்து எக்ஸை 2 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து y is reduced by 2. இப்போ ஒய்யை நீங்கள் 2 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3:1 கிடைக்குமா. சரியா, இது ஒரு கேஸ். சரியா, அப்படி இருந்துச்சுன்னா which one of the following is equal to x minus y. சரி, x minus yக்கு என்ன வேல்யூன்றதை கேட்குறாங்க. சரியா, ஸோ இது பியூர்லி ஈக்குவேஷன் பேஸ் பண்ண ஒரு கொஷின். சரியா, ரேஷியோ தான், பட் அதில் நம்பர் சிஸ்டம் அல்லது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மாடல். சரியா, ஸோ கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம லைக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணி எப்படி ஒவ்வொரு வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். சரியா, ஓகே, எக்ஸு ஒய், அந்த ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்துக்கலாம். எக்ஸிலேருந்து 2 ரெடியூஸ் பண்ணி டிவைடட் பை ஒய் கூட நான் 2 ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 2/1. சரியா, இது ஒரு கேஸ். அதே மாதிரி எக்ஸு கூட நான் 2 இன்க்ரீஸ் பண்ணி ஒய் கூட நான் 2 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 3/1. சரியா, கான்செப்டாக கொடுத்ததை நான் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிருக்கேன். சரியா, இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் 3:1ன்றது என்னது வேறு ஒன்றும் இல்லை, 3/1. சரியா, 2:1ன்றது என்னது 2/1. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். கிளியரா? ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2y + 4. சரியா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 3y - 6. சரியா, ஓகே. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் ஒரே சைடில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த -2 இந்த பக்கம் போது +2 மாறும், அப்போ 6. சரியா, இந்த இடத்துல எகைன் எக்ஸ் மைனஸ் 3y விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 இந்த சைடு போச்சுன்னா நமக்கு -8. சரியா, ஸோ இது நமக்கு ஈக்குவேஷன் 1, இது நமக்கு ஈக்குவேஷன் 2. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இது 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 6, எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு -8. இது வந்து நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 6, எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு -8. சரியா, ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும், எகைன் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, இது 0. ஸோ 3yலேருந்து 2y போச்சுன்னா நமக்கு y ஈக்குவல் டு 8 6 நமக்கு 14. சரியா, y ஈக்குவல் டு 14. ஸோ y ஈக்குவல் டு 14ன்ற வேல்யூவை நம்ம மேலே இருக்கிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல y ஈக்குவல் டு 14 நான் சொன்னேன், அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸ் மைனஸ் 3 × 14 ஈக்குவல் டு -8. சரியா, அப்போ எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு -8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஸோ 42 - 8 கிடைக்குமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 34. சரியா, அப்போ y ஈக்குவல் டு 14, x ஈக்குவல் டு 34. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 20. சரியா, ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் A 20. கிளியரா? ஸோ ரொம்ப டைம் டேக்கனான ஒரு கொஷின் தான், பிகாஸ் இது யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓவில் கேட்ட கொஷின். பட் பார்க்குறதுக்கு ரேஷியோ மாதிரி தான் இருக்குது. சரியா, பார்க்குறதுக்கு ரேஷியோ மாதிரியே இருக்குது. பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லாஜிக் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்பர் சிஸ்டம் அல்லது அல்ஜிப்ராவில்
எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்ட். சரியா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட நமக்கு இது வரைக்கும் நமக்கு ரேஷியோவோட ஃபவுண்டேஷன் லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரேஷியோ காயின்ஸ் டைப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரேஷியோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். சரியா? இது மூணுமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? எகைன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனோட PDF சரியா அட்டாச் பண்ணிடுறேன். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ரொம்ப முக்கியமான டைப். எகைன் இந்த ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொஸ்டினோட லாங்குவேஜ் தான் மாறுமே தவிர்த்து கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் அண்ட் ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட். சரியா? ஸோ அந்த 2 மெத்தடை வச்சு தான் நம்ம ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை செய்ய போகிறோம். சரியா? எகைன் ரேஷியோவில் அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை செய்கிறதுக்குன்னு தனியான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாடலை நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டெக்னிக் 3 டெக்னிக்கை கற்று வச்சுட்டு அதை வச்சு எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை செய்யலாம். சரியா? ஸோ இப்போ ரேஷியோ அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்ம என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுமோ அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் செய்ய போகிறோம். சரியா? ஸோ அப்போ தான் ஒரே மெத்தடை வச்சு அதாவது குறைவாக படித்து மேக்ஸிமம் கொஷின்ஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முதல்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ், அது ரேஷியோ டாப்பிக்காக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் டாப்பிக்காக இருந்தாலும் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம், எந்த டாபிக் வேணால் இருக்கட்டும். ஸோ அதுக்கு பேசிக்காக நமக்கு சில ஃபார்முலாஸ் தெரியணும். சரியா? ஃபார்முலாஸ்ன்றப்ப முதல்ல இன்கம்ன்றப்ப, ஸோ இன்கம்ன்றது என்னது? சரியா? இன்கம். சரியா? ஸோ இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். சரியா? ஸோ இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபார்முலா. இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். சரியா? ஸோ இதிலேருந்து 2 ஃபார்முலா நம்மளால் கொண்டு வர முடியும். ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு, சரி, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். சரியா? இது ஒரு ஃபார்முலா. செகண்டு சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஸோ இது ரெண்டுமே இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்மளால் கொண்டு வரக்கூடிய ஃபார்முலாஸ். சரியா? ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியும். எகைன் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு 2 இடத்துல ஹெல்ப் பண்ண போகுது. ஒன்று இந்த ரேஷியோவில் ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? ஸோ இந்த ரேஷியோவில் ஒரு மெத்தட் படிப்போம், அட் த சேம் டைம் பர்சன்டேஜ் டாப்பிக்லையும். சரியா? பர்சன்டேஜ் டாப்பிக்லையும் நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை படிப்போம். சரியா? எகைன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரே கான்செப்ட் தான். ஸோ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ரேஷியோ சம்மந்தமான கேள்விகளை நம்ம ரேஷியோ டாப்பிக்லையும், அதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பர்சன்டேஜ் சம்மந்தமான டாப்பிக்கை பர்சன்டேஜ்லேயும் நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்போ நான் பர்சன்டேஜ் நடத்தும் போது எப்படி நமக்கு ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு டைப் வந்துச்சோ அதே மாதிரி பர்சன்டேஜ் டாப்பிக்லையும் பர்சன்டேஜ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். சரியா? ஸோ இங்கே ஒரு பார்ட்டு, அந்த இடத்துல ஒரு பார்ட்டை பிரித்து படிக்க போகிறோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு மாத சம்பளம் ஒரு 1000 ரூபீஸ் சேலரி வாங்குறாரு. சரியா? இந்த சேலரின்ற வார்த்தை, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த சேலரின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்கம்னு அர்த்தம். சரியா? ரொம்ப முக்கியம். இன்கம்ன்ற வார்த்தை தான் அந்த கேள்வியில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, சேலரின்ற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. சேலரின்னா என்ன அர்த்தம்? இன்கம்னு அர்த்தம். சரியா? ஸோ 1000 ரூபா அவருக்கு இன்கம். சரியா? அவரோட எக்ஸ்பெண்டிச்சர், சரியா, அவரோட செலவு எவ்வளோ அப்படின்னா ஒரு 600 ரூபான்னு வச்சோம். எகைன் இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம படிக்கும்போது நிறைய விதமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அது ஜென்ரலாக ஒரே எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சில டெப்த்தான கொஸ்டின்ஸில் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பெண்டிச்சரை நிறைய பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஹவுஸ் ரெண்ட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து ஸ்கூல் ஃபீஸ், சரியா, அதுக்கடுத்து என்டர்டெயின்மெண்ட், சரியா, அண்ட் எக்ஸட்ரா. சரியா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த டைப்பில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான லைக் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது நம்ம படிக்க மாட்டோம், ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ 1000 ரூபா அவருக்கு இன்கம், 600 ரூபா செலவு பண்ணுறாருன்னா அவர் சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்க போகிறாரு? மீதி இருக்கிற 400. சரியா? இந்த 400 எப்படி வந்துச்சு? 1000லேருந்து மைனஸ் 600. சரி, அப்போ என்ன அர்த்தம்? சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா? ஸோ இது லைக் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ எகைன் இந்த பேசிக்கான விஷயங்கள் எப்படி ரேஷியோ கூட லிங்க் ஆகுது
சரியா? நம்ம பேசிக்காக ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான 1000 ரூபா 600 ரூபா 400 ரூபா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ரேஷியோ கூட லிங்க் ஆகுது, அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.